என்ன பண்ற? ரொம்ப நல்ல ஸ்மெல் வருது. பூரன் போலி. ஆமா, அது என்னது? பூரன் போலி மும்பைல பயங்கர ஃபேமஸ் டிஷ். ஆனா நம்ம டெல்லியில இருக்கோம். டெல்லி ஐட்டம் ஏதாவது பண்ண. சோலா பூரி, சோலா பட்டூரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணு. நான் இதை அம்மாவுக்காக செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா, அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க, அவங்க மும்பைல இருக்கும்போது அவங்களுக்கு பூரன் போலினா ரொம்ப பிடிக்குமா. அதனால அவங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா, நம்ம மூட் நல்லா இல்லாத நேரத்துல நம்ம ருசி ஏதாவது சாப்பிட்டா நம்ம மூட் நார்மல் ஆயிடும். ஸ்ட்ரெஸ் பாஸ்டர், ஃபீல் குட். பிராச்சி, அது வந்து சுகர் ரஷ்னு சொல்லுவாங்க. சுகர் ரஷ்ஷோ இல்ல ஃபீல் குட்டோ ஏதோ சொல்லு. அம்மாவுக்கு நல்லா இருந்தா போதும். அம்மா ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் சாப்பிட கொஞ்சம் கூட. முதல்ல செஞ்சு முடிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதுலயே இரு. பிராச்சி, பொதுவா எல்லாரும் முகத்துக்கு பவுடர் போடுவாங்க. ஆனா நீ மாவு போட்டிருக்க. ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இதுல கூட நீ பார்க்க அழகா இருக்க. வெண்ணெய் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் உனக்கு எதுவும் தர போறது இல்ல. எல்லாரும் ஒண்ணா உட்காந்துதான் சாப்பிட போறோம். நான் ஒன்னும் ஐஸ் வைக்கல. உண்மையதான் சொன்னேன். இந்த இடத்துல ரன்பீர் இருந்தானா கண்டிப்பா உன்னை ஹக் பண்ணிப்பா. சஹனா, கொஞ்சம் வாய முடியா? நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆற? நான் சும்மா தான் சொன்னேன். நான் இனிமே இதை சாப்பிட மாட்டேன். நீ என்ன திட்டல. நீ போய் பாரு. அது வரைக்கும் நான் இதை சமைச்சிட்டு இருக்கேன். தீஞ்சிர போது. ஆஹா, எனக்கு இப்ப இருக்கிற பசிக்கு கொஞ்சமாவது சாப்பிட எல்லாம் மயக்கம் போட்டுருவேன். நீ எதுக்கு இங்க வந்த? ஆக்சுவலி நீ ரியா கூட ஷாப்பிங் போகணும்ல? மூடு கெடுக்கிறது எப்படின்னு உங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா இங்கே என்ன பண்ற? நான் ஒன்றும் உன் கூட வந்து இங்கே ரொமான்ஸ் பண்ண வரல. அப்புறம் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்துக்கணும் வரல. புரிஞ்சுதா? நான் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கேன். நான் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன். அவங்க கிட்ட என்ன பேச? நீ தான் அவங்க செக்ரட்டரியா, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு. அவங்க கிட்ட நான் பேசணும். எங்கே இருக்காங்க? செக்ரட்டரியில நான் உங்க பொண்ணு. பிராச்சி, நீ எதுவும் சொல்லாத. ரன்வீர், நீங்க? ஆமாம்,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்னாச்சு? அது வந்து நேற்று ராத்திரி நான் சரியா தூங்கவே இல்லை. நேற்று தனு சொன்னாலே அதை பத்தியே நான் நைட்டு ஃபுல்லா யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கு எதிராக அவகிட்ட அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போது அவளுக்கு எதிராக நம்ம கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கா? ஏதாவது இருக்கா சொல்லுங்க. இங்க பாரு ரன்வீர், உன் பயம் எனக்கு புரியுது. நீங்க என் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. நான் சின்சியரா சொல்றேன், நீங்க இந்த கேஸ்ல ஜெயிச்சே ஆகணும். எப்படியாவது சீஃப் நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும். நான் தனுவால இந்த கேஸை தோக்க விரும்பல. நான் வந்து அவளுக்கு ஒரு விஷயத்தை நிரூபிக்க விரும்புறேன். யாரோட வாழ்க்கையிலும் பொய்யான குற்றத்தை நிரூபிக்க முடியாதுன்னு. அதே மாதிரி மொத்த சொசைட்டிக்கும் நான் ஒரு விஷயத்தை புரிய வைக்க விரும்புறேன். ஒரு பொண்ணு அழுதா அது எப்பவுமே உண்மையாயிடாதுன்னு. அதே மாதிரி ஒரு பையன் அழலைன்னா அதே விஷயம் பொய்யாயிடாதுன்னு. அவன் உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கான், மனசளவுல அழுதுட்டு இருக்கான். இங்க பாருங்க, ஐ எம் ரியலி சாரி ஃபார் ஆல் திஸ். நான் ஆசைப்படுறதெல்லாம் நீங்க இந்த கேஸை ஜெயிக்கணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணுமோ தாராளமா பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். நான் என்ன வேணாலும் செய்யறேன், உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யறேன். நான் உங்க கூடவே இருக்கேன். நீங்க இந்த கேஸ் தோக்க கூடாது. உன்னால என்ன பண்ண முடியும்? இப்பதான் நான் வந்து சீஃபோட டாக்டர் கிட்ட பேசினேன். அவர் சாட்சி சொல்ல தயாரா இருக்காரு. நான் ஒரு முக்கியமானதை கொண்டு வந்திருக்கேன். அதாவது அவர் கொடுத்த சர்டிபிகேட்டை கொண்டு வந்திருக்கேன். பாருங்க. அந்த சர்டிபிகேட்ல என்ன இருக்கு? இந்த சர்டிபிகேட்ல டாக்டர் தெளிவா எழுதியிருக்காரு. அதாவது தனு பொய்யா சொல்றால ரேப் நடந்துச்சுன்னு. அப்ப சீஃப் வந்து மனநிலை சரியில்லாம இருந்தாரு. அந்த மாதிரி மனநிலையில அவரால் 2 விஷயம் தான் ஃபீல் பண்ண முடியும். அவர் ஒன்னு ஃப்ரெண்டா நினைப்பாரு, இல்லைன்னா எதிரியா நினைப்பாரு. வேற எதுவும் ஃபீல் பண்ண முடியாது. அதனால தனு ரேப் பண்ணதா சொல்றா இல்லையா, அது முழுக்க முழுக்க போய். அப்படி நினைக்க வாய்ப்பே இல்லை. இது வெறும் கற்பனை தான். இது ஒன்னே போதும் நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு. இந்த சர்டிபிகேட் மூலமா ப்ரூவ் ஆயிடுமா? கண்டிப்பா. தேங்க்யூ ரன்வீர், உண்மையிலே இது முக்கியமான ஆதாரம். ஆனா உன்கிட்ட நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னன்னா, அது கிடைச்சதுன்னா தனு சொன்னதெல்லாம் போயினும் நிரூபிச்சிடலாம். அது என்னது? அது தனுவோட கன்ஃபெஷன். அதுல அவ ரேப் நடக்கலன்னு அவளா அக்செப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்மள பழி வாங்கறதுக்காக தான் அவ சொன்னான்றத கன்ஃபெஸ் பண்ணணும். வாட் ஆர் யூ டூயிங் பேபி? நான் தான் உன்கிட்ட சொன்னேன் இல்லையா, நான் பார்க்க பாவமா இருக்கணும், ஆனா நீ என்ன அழகுபடுத்துற. அதாவது ஒரு பாவப்பட்ட பொண்ணா, யாருமே இல்லாதவளா, என்ன பார்த்தா பரிதாபமா இருக்கணும், எஸ்பெஷலி ஜட்ஜுக்கு. யூனோ பேபி, அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கறதால. மோசமா மேக்கப் போட்டாலும் அழகா இருக்கு. தேங்க்யூ. ஆனா இங்க பாரு, என்ன இப்படி அழகா காட்டினா அப்புறம் நான் என்ன பாவமா காட்டிக்க ரொம்ப நடிக்க வேண்டியதா இருக்கும். எனிவே, நான் கிளம்புறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எவ்வளவு முக்கியமான வேலைனா, இது மொத்தமா பிரக்யாவோட வாழ்க்கையை புரட்டி போட போகுது பாரு. பாய் பேபி. ஆனா பேபி, உங்ககிட்ட அந்த கன்ஃபெஷனுக்கான ரெக்கார்டிங் இருக்கா? ஆமா, என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு. அம்மா, இது எப்ப நடந்துச்சு? இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது எனக்கே தெரியாம இருந்தது. ஆக்சிடென்டலா அவ பேசாதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு எனக்கே அப்புறமா தான் தெரிஞ்சது. அதுல அவளே சொல்லிருக்கா எதுவும் நடக்கல. சித்தி, இது நீங்க எப்ப நடந்ததா சொல்றீங்க? சானா, நான் ஒரு லாயரை தேடிட்டு இருந்தேன் இல்லையா, அப்ப தெரியாதனமா லாயர் சிங்கானியோட ஆபீஸ்க்கு நான் போயிருந்தேன். அவர் தான் தனுக்காக வாதாடுறாரு. நான் அங்க போனதுக்கு அப்புறம் தனு அங்க வந்துட்டா. எங்களுக்கு இடையில கொஞ்சம் வாக்குவாதம் நடந்துருச்சு. அந்த சமயத்துல சிங்கானி கேபினை விட்டு வெளியில போகும்போது தனு கேபினை லாக் பண்ணிட்டா. அப்பதான் இதுல ரெக்கார்டிங் நடந்திருக்கு. அது எப்படி ரெக்கார்ட் ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது எப்படி ரெக்கார்ட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அவ பேசுனது மொத்தமா அதுல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? அது நான் மிஸ்டர் ரகுவீர் மிஸ்ராவை பார்க்க போயிருந்த போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்தது, உன்னையும் ரன்வீரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. அப்ப நாங்க பெயில் பேப்பரை சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தோம். அந்த பதட்டத்துல போன் கீழே விழுந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப நான் திரும்ப போனை ஆன் பண்ணி பார்த்தப்போ அவ்வளவு நேரத்துக்கும் ரெக்கார்டிங்ல இருந்திருக்கு. அப்ப அன்வான்டட்லாம் டெலீட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல தனு பேசுனதும் ரெக்கார்ட் ஆயிருந்தது. அவளா ரேப் நடக்கலன்னு சொன்னது. இந்தாங்க, நீங்களே கேளுங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. யூஆர் ரைட் பிரக்யா. அபி என்ன ரேப் பண்ணலதான். என்னாச்சு? இப்ப வரைக்கும் நான் போய் சொல்ல நீ சொல்லிட்டே இருந்த. இப்ப நான் உண்மையை சொன்ன உடனே அப்ப நீ ஒத்துக்கிட்டியா என்ன உன்னோட ஹஸ்பண்ட் என்ன நிஜமாவே என்ன ரேப் பண்ணிருப்பாருன்னு? அப்புறம் இன்னொரு விட்னஸும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். முதல்ல தனு மாடலா இருக்கும்போது அவ கூட வேலை பார்த்திருக்கான். அவன் ஒரு வாய்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். கோர்ட்ல இது தனுவோட வாய்ஸ் தான் சொல்ல அவன் தயாரா இருக்கான். அவளுக்கு எதிரா சாட்சி சொல்லவும் அவன் தயாரா இருக்கான். சூப்பர் சித்தி, இது மிகப்பெரிய ஆதாரம். இது ஆதாரம் மட்டும் இல்ல, சரியான பதிலடி. தனு சேலஞ்ச் கொடுத்தால அவளுக்கு எதிரானது. அவ சொன்னதெல்லாம் பொய்னு கோர்ட்ல நிரூபிக்கப்படும். அப்புறம் அவ ஜெயிலுக்கு போவா. அப்பா வீட்டுக்கு வந்துருவார்ல? அம்மா, இந்த உலகத்துல நீங்க தான் பெஸ்ட் அம்மா. தனு ஜெயிலுக்கு போயிருவா, நம்ம ஜெயிச்சிருவோம். அப்பா வீட்டுக்கு வந்துருவாரு.
இந்த ரெக்கார்டிங் முதல்லயே உங்ககிட்ட இருக்குன்னா தனு பேசும்போது ஏன் நீங்க அமைதியா நின்னீங்க? அவங்க பேசும்போது நீங்க ஏன் எதுவுமே பேசல? நீங்க அவகிட்ட நீ தோக்க போறன்னு சொல்லணுமா இல்லையா? அவன் தூக்கம் கேட்டிருக்கோம், ஏன் தூக்கம் கேட்டிருக்காது? ஐம் சாரி ரன்வீர், தனு எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும். ஒருவேளை அவளுக்கு நம்ம கிட்ட வேற ஆதாரம் இருக்குன்ற ஹிண்ட் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ புதுசா ஏதாவது யோசிப்பா. அப்புறம் கோர்ட்டுக்கு போய் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி வாய்தா வாங்கி இதை தள்ளி போடவே பாப்பா. புதுசா போய் சொல்லி அவ பக்கமா கேஸ திருப்பிடுவா. அவ ஓவர் கான்பிடென்ட்டாவே இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். நம்மளால அவளை தோக்கடிக்க முடியும்ன்ற விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. இந்த உலகத்துக்கு முன்னாடி, இந்த மீடியா முன்னாடி அவளை பொய்யானவன் நான் நிரூபிக்கணும். அதனால்தான் நான் நேத்து ரொம்பவே அமைதியா இருந்தேன். சரி, நாம கிளம்பலாம், வாங்க போலாம். லேட் ஆகுது. ஆனா சித்தி, இப்போ நீங்க எங்க போறீங்க? கோர்ட் ஹியரிங்க்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு இல்லையா? ஆமா, ஆனா முதல்ல நம்மளோட லாயர் ரகுவீர் சார் கிட்ட போய் காட்டணும். அப்பதானே அவரும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருப்பாரு. நான் உங்களை டிராப் பண்றேன், நம்ம சீக்கிரமாவே போயிடலாம். தேங்க்ஸ். நீ டென்ஷன் ஆகாத பிராச்சி, வா. வாங்க. We are sorry. நீங்க ஏன் அவளுக்கு சாரி சொல்றீங்க? இது நம்ம தப்பு இல்ல, அவளோட தப்பு. அவதான் கதவு திறந்தா நம்ம ஒண்ணு திறக்கல. சரி போங்க, நீங்க சாரி சொல்லனாலும் பரவாயில்ல, நான் உங்களை போக விடுறேன். ஏன்னா நீ பிரக்யா கூட இருக்க இல்லையா? நீ இருக்கிறது அவளுக்கு ரொம்ப முக்கியம். அவ பாவம் கேஸ தோக்க போறாள். இந்த கேஸை யார் தோக்க போறாங்கன்னு கோர்ட் முடிவு பண்ணட்டும். இருக்கட்டும் ரன்வீர், தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாத, அதனால பிரயோஜனம் இல்லை. ஆமா ரன்பீர், பிரக்யா சொல்றத கேளு. இவ எப்படியும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கும். அதாவது கேஸ்ல நான் தான் ஜெயிக்க போறதுங்கிறத. See you. என்னைய நீங்க அவகிட்ட எதுவுமே பேச விடல. பதில் சொல்வோம் ரன்பீர். நம்ம வெற்றி தான் நம்மளோட பதில். இப்ப பதில் சொல்லிட்டோம்னா கேஸ நினைச்சு நம்ம டென்ஷனா இல்லைன்னு அவ நினைச்சுப்பா. அவ ஜெயிக்க போறாங்கிற ஓவர் கான்பிடன்ஸ்ல அவ இருக்கட்டும். போலாமா? போலாம். வாங்க உட்காருங்க. இது என்னோட வீடு. நீங்க நிம்மதியா உட்காருங்க. நாம இங்க பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்க. ஒன் செகண்ட். நான் அந்த சர்டிபிகேட்டை மறந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சர்டிபிகேட்? ஆக்சுவலி என்னன்னா, டாக்டர் என் ஹஸ்பண்ட பத்தி ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, என்னைக்கு ராத்திரி ரேப் நடந்ததா சொல்லப்படுதோ அப்ப அவர் மனநலம் சரியில்லாம இருந்தாரு. என்ன நிலைமையில இருந்தாருன்னா, அவர் ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருந்திருக்காரு. டாக்டர் சர்டிஃபை பண்ணிருக்காரா? ஆமா. இது உண்மையிலேயே நமக்கு நல்ல ப்ரூஃப் ஆச்சே. இத நம்ம கோர்ட்ல கண்டிப்பா சப்மிட் பண்ணலாம். அப்புறம் சார், என்கிட்ட தனுவோட கன்ஃபெஷனும் இருக்கு. அதுல அவளே சொல்லிருக்கா அவளை யாரும் ரேப் பண்ணலன்னு. பழி வாங்குறதுக்காக போய் சொன்னேன்னு அவளே சொல்லிருக்கா. தனுவே சொல்லிருக்காளா? ஆமா, என்கிட்ட ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு. அத ப்ளே பண்ணுங்க, கேப்போம். ஆமா, அத உங்ககிட்ட போட்டு காட்டுறதுக்காக தான் கோர்ட்டோட ஹியரிங்க்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்தேன். நீங்களே கேளுங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. யூ ஆர் ரைட் பிரக்யா. அபி என்ன ரேப் பண்ணலதான். அப்ப நீ ஒத்துக்கிட்டியா என்ன உன்னோட ஹஸ்பண்ட் என்ன நிஜமாவே என்ன ரேப் பண்ணிருப்பாருன்னு? தனுவே சொல்லிருக்கா. இது நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாச்சே. இந்த ப்ரூஃப் மூலியமா கண்டிப்பா தனு தோத்துருவா. அப்புறம் கோர்ட்ல தீர்ப்பு கண்டிப்பா உங்க பக்கம் தான் வரும். நீங்க டென்ஷன் இல்லாம இருங்க. சார், ஆனா இது மட்டும் பத்தவே பத்தாது. நம்ம முதல்ல தனுவை தோக்கடிக்கணும். அப்புறம் நீங்க ஜட்ஜ் கிட்ட சொல்லணும், தனு வந்து அபிஷேக் மெஹ்ரா மேல தப்பான பொய் வழக்கு போட்டிருக்காங்கன்னு. அதனால அவரோட இமேஜ் பயங்கரமா கெட்டு போயிருக்குன்னு. அப்புறம் கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆயிருக்கு, அதையும் அவங்க திரும்பி கொடுத்தாகணும். வெரி குட் சஜஷன். நம்ம கண்டிப்பா தனு மேல மான நஷ்ட வழக்கு போட்டுடலாம். கண்டிப்பா அதுக்கு தனு கோடி ரூபாய் கட்டியே ஆகணும். இத முக்கியமா பண்றதுக்கு காரணம், அவ இதுக்கப்புறமா யார் மேலயும் இந்த மாதிரி ஒரு பழிய போடக்கூடாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். நாங்க கிளம்புறோம். நீங்க கிளம்புங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறேன். ஓகே சரி. சார். ஒன் செகண்ட், நான் ரியாவுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். நீ பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். சரி, ஓகே. ஆலியா, அபி எங்க? ஒருவேளை நம்ம இங்க லேட்டா வந்துடல ஆலியா, அதனால அவனை உள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்களோ? இல்ல பாட்டி, நம்ம லேட்டா வரல. இன்ஃபேக்ட் சீக்கிரமா வந்துட்டோம். ஆனா நான் இப்பதான் கூட்டிட்டு வர போறதா போலீஸுக்கு போன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்துட்டு இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. ஆலியா, இப்போ இதே இருக்குல்ல, அது ரொம்ப படபடன்னு அடிச்சிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இத்தாலியனி, நீங்க இப்போ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க?
பாட்டி நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. இந்த கோர்ட்டை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாயிட்டு இருக்கு பாட்டி. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. கேஸ பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கேன். நம்ம பிரக்யா இருக்கால, நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரல. அவ கண்டிப்பா அபிய வெளியே கொண்டு வர்றதுக்கு எத்தனை முயற்சி பண்றான்னு தெரியவே இல்ல. அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், ஆனா ரிசல்ட் வந்தா சரி. பிரக்யா அபியோட பொண்டாட்டி. ஒருவேளை நாள் முழுக்க புருஷனுக்காக பொண்டாட்டி பட்னி கிடந்தான்னு வையி, அதனால புருஷனோட ஆயுசு இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் ஆகும். பிரக்யா வந்துட்டா. உன் சிரிப்ப உன் முகத்துல பாத்துட்டேன் இல்லையா, இது நல்ல சகுனமா தெரியுது. நீங்க எப்ப எனக்கு ஆசீர்வாதம் பண்றீங்களோ அப்ப எல்லாமே நல்லதுதான் நடக்கும். நல்லா இருமா, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். நேத்து ராத்திரி நீ வரல இல்லையா, நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து நான் ரொம்ப பதட்டமாவே இருக்கமா. அதுக்கு என்ன காரணம்னா அபிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தான். நீ என்ன ஏற்பாடு பண்ணிருப்பேங்கிறது தான். ஆனா எனக்கு நல்லா தெரியும், ஆனா நீ கண்டிப்பா ஏதாவது நல்லதுதான் பண்ணிருப்ப. இங்க பாருமா, நீ எனக்கு ஏதாவது கொஞ்சம் விஷயம் சொன்னேன்னு வையே, என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா. ஆறுதல் என்ன, நான் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கறேன். நீங்க இந்த கோர்ட்டுக்கு தனியா வந்திருந்தாலும் போகும்போது நீங்க உங்க பேரனோட தான் போவீங்க. ரகுவீர் சார் இருக்கார்ல, நம்ம லாயர், அவர்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அது மூலமா ஆனா தன்னுகிட்ட நிறைய ஆதாரம் இருக்கே. ஆனா அவ இல்ல, எனக்கு என்ன ஆனாலும் சரி, உண்மைதான் என்னைக்கும் ஜெயிக்கும். ஆலியா, எனக்கு பிரக்யா மேல முழு நம்பிக்கை இருக்கு. உனக்கும் இருக்குல்ல? உன்கிட்ட 2 ஆறுதலா வார்த்தையை கேட்டா என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா. ஏன்னா எல்லா வக்கீலும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது ஓபன் அண்ட் செட் கேஸ்ன்றாங்க. பாவம் ஆலியாவுக்கு எந்த வக்கீலும் கிடைக்கலமா. இங்க பாருமா, உன்னோட வக்கீல் உன்னோட நம்பிக்கையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுமா. என் அபிக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. ஈஸி இல்லதான், ஆனா நீங்க வேணும்னா பாருங்களேன் பாட்டி, உண்மைக்கு தான் வெற்றி கிடைக்கும். அபி வந்துட்டான். சாரி சொல்ல வந்திருக்கியா? மித்தாலியா நீ கூட்டிட்டு வந்திருக்க, ஆனா அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு உனக்கு தோணல? சாரியா, உன்கிட்ட ஒன்னு சொல்ல வந்திருக்கேன். நீ அதை மறந்துருப்பேன்னு தான் நான் உனக்கு ஞாபகப்படுத்தி விட்டு போகலன்னு தான் வந்திருக்கேன். ஏன், எனக்கு எதுக்கு? அதான் சொன்னேனே, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துருச்சு. பாட்டி சொல்லியிருக்காங்க, பாம்புக்கு எவ்வளவு பாலை வார்த்தாலும் அது பாம்பா தான் இருக்கும். அது உடம்புக்குள்ள விஷம்தான் இருக்குமா. அப்புறம் நீ அதே மாதிரிதான். எப்படி அடக்கமா பேசணும்னு உனக்கு உன் பாட்டி சொல்லி கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அப்பதான் யார் கூட மோதணும்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு, நீ அவ்வளவு புத்திசாலியா இல்ல. புத்திசாலியா இருந்திருந்தா உன் ஃப்ரெண்டா இருந்திருக்க மாட்டேனே. கேட்க கஷ்டமா இருக்குல்ல. நீ அந்த பாம்பு மாதிரி தானோ. பாம்பு நீதான் ஆலியா. நீ உன்னோட புருஷன் சந்தோஷத்தையே அழிச்சிட்ட. And you know what? உனக்கும் எனக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ உன்னோட செல்ஃபிஷ் காரணத்துக்காக என்ன உன் வீட்டுக்கு கூப்பிட்ட, அபிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்ன. இப்போ மொத்த குடும்பமும் இப்படி பிரச்சனையில இருக்குன்னா அதுக்கு நீதான்ப்பா காரணமே. இல்ல தனு, உனக்கும் ஆலியாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்துக்கான காரணம் அபி. ஆலியா என்ன வேணா பண்ணுவா, ஆனா அபிக்கு கெடுதல் யோசிக்கவும் மாட்டா, செய்யவும் மாட்டா. ஆனா நீ அபிய பெருசா காதலிக்கிறேன்னு பெருமையா சொல்லிக்கிட்டல. ஆனா அந்த காதலை இப்படிதான் நீ அசிங்கப்படுத்துவியா? எந்த வீட்டுல இத்தனை நாள் இருந்தியோ அந்த வீட்டையே அழிக்க கிளம்பிட்டியா? உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷான பொம்பளைய இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நீங்க எதுவும் பேசாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சில டைம் ஆலியாக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க, இல்லனா அவளுக்கு எதிரா பேசுறீங்க. நீங்க ஒரு பெண்டல மாதிரி. உங்க லாங்குவேஜ்ல சொல்லணும்னா வறுத்த கத்திரிக்காய் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம்னு போயிட்டே இருக்கிறது. அப்புறம் உன் விஷயத்துக்கு வர ஆலியா, நீ என்னை எதிர்த்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு புரிய வரும்.